ம் ம் கோவமாக தான் இருக்கா? ரிமோட் எடுக்க வந்தேன், சாரி. சரி, சாரி. சரி, சாரி சொல். சாரி. சரி, இனிமே நான் உன்னை கலாய்க்க மாட்டேன். ம் ம் இப்ப கூட நான் எதுக்கு கோவப்பட்டேன்னு புரியல. அது தெரியும். பட் அதனால் நான் மீன் பண்ணி சொல்லலை லிவியா. நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக பேசின விஷயம்தான். நான் இது வரைக்கும் உன்னை நீ வீட்டில் இருக்க, உனக்கு எதுவும் தெரியாது, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நினச்சதே இல்லை லிவியா. கலாய்க்கிறானாலும் எதுல கலாய்க்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. சரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஏன் இன்னும் மோசமாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன். பா. சரி, ப்ராமிஸாக இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் இந்த உலகத்திலேயே அதிகமாக லவ் பண்ணுறது உன்னை தான். உண்மையில ப்ராமிஸ் பண்ணுறேன், பண்ண மாட்டேன். அப்பாடா, அதான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டல்ல. சாரி, ஐ லவ் யூ. சரி, சாரி. ஐ லவ் யூ. சரி, அப்புறம் உங்ககிட்ட சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிஸ்னஸா? ம் மதன், நான் வந்தவனே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு நான் வீட்டு வாசல வந்தனோ இல்லையோ, கடங்காரன் வந்து நிக்கிறான். அவன் என்கிட்ட அப்படி கத்துன்னு கத்துறான் மதன். அவன் என்கிட்டயே உன்னை பத்தி மரியாதை இல்லாம பேசுறான். எனக்கு எப்படி இருக்கும்? இப்போதைக்கு பிசினஸ்லாம் வேணாம் மதன். நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கரெக்டு தான்டி. பட் ஆனால் அந்த காசை கொண்டு போய் கடன்காரனை குத்துறா, நான் எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவேன்? இங்கே பாரு, நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போனோம்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் லிபியா. அதெல்லாம் சரிதான் மதன். பட் நீ இன்வெஸ்ட் பண்ணதும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ப்ராஃபிட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேலும் மேலும் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம கடனை அடிச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் இப்போதைக்கே நம்ம நிம்மதியாவது வாழலாம்ல. ஏய், ஏன்டி இப்படி இருக்க? நான் இன்னும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே அதில் ப்ராஃபிட் வராதுன்னு அபசகனமாக பேசி. இங்கே பாரு லிபியா, நான் பிஸ்னஸ் பண்ண தான் போகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, அப்படியே உடனே ஆரம்பிச்சிடுறது. ஏய், நான் கிளம்புறேன்டி. பேசுவடா, பேசுவ. வீட்டுக்கு வந்து கடன் கேட்கறவங்க கிட்ட ஆம்பளைங்க நீங்க தான் பதில் சொல்றீங்களா? வீட்ல இருக்க பொண்டாட்டிங்களை தானே பதில் சொல்ல வைக்கிறீங்க. ஏய், இங்கே பாரு, இது என் காசு, நான் சம்பாரிச்சது. இதில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நீ சொல்கிற வச்சுக்காத. என்ன லிபியா, வேலைக்கு போனால் தான் உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும்.